அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஐயோ அவரை ஏன்டா தொட்டிங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை தேவையில்லாமல் சீண்டி இருக்கக்கூடிய அமைச்சருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இந்த தகவல் குறித்த முழு வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சேலம்ல அம்பேத்கர் சிலையை வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய சிலை கால் மேல கால் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவர் அம்பேத்கராகவே இருந்தாலும் எங்க முன்னாடி கால் மேல கால் போடக்கூடாது அப்படின்னு அந்த சாதியினர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடக்குமுறையை பண்ணிட்டு வந்துட்டு அப்படினே சொல்லலாம். இதற்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்காம இருக்க காரணத்தினால சீமானவர்கள் தாவேகாக்கு திராணியற்று போய்விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இதன் காரணமாக தான் செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவின் அமைச்சரான விஜய் பாலாஜியிடம் கேள்வி கேட்கும் போது சீமானா யாருங்க, எம்எல்ஏவா எம்பியா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற தோணியில சொல்லியிருந்தது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்திற்கு ஒட்டுமொத்த பேருமே சேர்ந்து சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சீமானை கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஊடகத்திற்கு நேர்காணல் கொடுக்கும்போது சீமானவர்களை இந்த மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு இது சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் அந்த மனுஷனே ஓட்டு கம்மியா வந்துருச்சு அப்படின்ற விதத்தில் இருந்துட்டு இருக்கான். அவனை போய் நீங்க திருப்பி சீனிங்க அப்படின்னா அவன் பழைய சீமானாக மாறி கத்த ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு பழைய சீமானா யாருன்னு இவங்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல பேசியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக சோசியல் ஆக்டிவிஸ்டான ஷாலின் மரியா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் பதவி ஏற்றதும் நேரில் போய் பார்த்து மரியாதை செலுத்தியது ஞாபகம் இருக்கா பாலாஜி சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக சமீபத்தில் தாவேகாவுடைய அடக்குமுறையின் காரணமாக கைதான யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் கல்லூரி முடித்த காலம் முதல் அறிவேன் சீமான் ஏதாவது எங்கேயாவது போராட்ட மேடைகளில் என பேசி வருவது பின்னாளில் ஈழப்போர் காலத்தில் தமிழகத்தில் பல கல்லூரிகளை இணைத்து போராட்டங்களை கட்டமைத்துக் கொண்டிருந்தார் ஞாபகம். ஒருமுறை நான் அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை 20 நாட்கள் மேலாக மதுரையில் முன்னின்று நடத்தி கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் பள்ளி சிறுவன் வந்து அண்ணன் 7 பேர் விடுதலைக்கு சீமான் அண்ணா செய்கிறார், நீங்களும் மதுரையில் உங்கள் குழுவோடு இணைந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இப்படி அப்போதே பள்ளி மாணவர்களுக்கு கூட தெரியும் சீமான் யார் என. நீ என்ன பண்ணிட்டு இருந்த, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போரட்டா என வாயை பொழுது சினிமா கவர்ச்சி பாடல் பாடிட்டு இருந்திருப்ப உனக்கு எப்படி அவரை தெரியும் அப்படின்னு ரொம்பவே காட்டமான ஒரு பதிவை மாரிதாஸ் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஏன்னா 1008 வெறுப்பு இருந்தாலும் சீமானவர்கள் அப்படின்ற ஒரு நபரை நம்ம யாராலையுமே இழிவுபடுத்த முடியாது அப்படின்றதா இவங்க அனைவருமே சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயமாக இருக்கு. மேலும் மாரிதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாகவும் நிறைய அரசியல் ரீதியாகவும் எங்களுக்குள்ள நிறைய வெறுப்பு இருக்கலாம், ஆனா அவர் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு தகுதி உங்க யாருக்குமே கிடையாது அப்படின்றதா மாரிதாஸ்னு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயத்தினால தாவேகால இருக்கக்கூடிய பிற அமைச்சர்களும் சரி விஜய் அவர்களும் சரி எதுக்குடா சம்பந்தம் இல்லாம ஒரு பிரச்சனையை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்களேன்டா அப்படின்னு எல்லா அமைச்சர்களுமே பாத்தீங்கன்னா தற்போது விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவுரையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. எது எப்படியாக இருந்தாலும் சீமானவர்கள் எப்படி இவ்வளவு மௌனமாக இருக்காரு, எப்படி இவ்வளவு மாறிட்டாரு அப்படின்றத அனைவருக்குமே தோணக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. அடுத்து சீமான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பெரிய ஹைப்போட மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.